ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆடி வெள்ளி 2வது வாரம் வெள்ளி. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்க காட்டு கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். அதாவது வேலங்காட்டு மாரியம்மன் அல்லது தண்ணீர் பந்தல் மாரியம்மன் சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து இன்றைக்கி போயிருந்தோம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த கோயிலை சாமி தரிசனம் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நானே கீர்த்தி சஞ்சித் எல்லாமே வந்து கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டு, அப்புறமா எங்கள் சின்ன மாமியார், பெரிய மாமியார், நாத்தனார் எல்லாருமே வந்து வராங்க. எல்லார் கூடயும் தான் இன்றைக்கி வந்து நம்ம போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் ஊரோட எண்டில் தான் இந்த கோவில் வந்து இருக்குது. எங்கள் ஊரோட எண்டில் ஒரு ஃபாரஸ்ட் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட வயல். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரோட மானாவாரி பயிர் செய்கிற நிலங்கள். அதாவது மழை வந்தால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம பயிர் பண்ண முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் பயிர் பண்ண முடியும். அது மாதிரியான நிலம். எங்கள் ஊருக்கு வடக்க இருக்குது இதெல்லாம். நான் வடைக்காடுன்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா சோளம், பருத்தி இதை மாதிரி மட்டும்தான் போட முடியும். இப்போ நம்ம போகிறோம் பார்த்திங்களா கோவில், அந்த இடத்துக்கு அதுவே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் வந்து வேலங்காட்டு மாரியம்மன்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால நிறைய மான்லாம் வந்து இதில் இருக்கும். அதனால இதில் விவசாயம் பண்ணுறதுக்கே ஒழுங்காக விடாது. மான் தொல்லை ரொம்ப தாங்க முடியாது. மான் வந்து சோளம்லாம் போடுறோம் அப்படின்னா கம்பி வேலி கட்டல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோளத்தெல்லாம் வந்து நாஸ்தி ஆக்கிரும். இந்த பாதை காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே போய் தான் எங்கள் அம்மா வீட்டு காட்டுக்கெலாம் ரொம்ப தூரம் போகணும். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்ரு இதுக்குள்ளேயே போகணும். அப்போ தான் எங்கள் காடே வரும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், பார்த்திங்கனாவே தெரியும் இதில் எவ்வளோ மான்லாம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. அடர்ந்த காடு மாதிரி தான் தெரியும். பாருங்கள், செம்மையான ஒரு லொக்கேஷனுங்க. இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட்டு. எங்கள் ஊரில் மேரேஜ் ஆகிறவங்களாம் நிறையா பேர் இங்கே தான் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. நல்லாயிருக்கும். அப்படியே இது வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஃபாரஸ்ட் வரும். அதுக்கப்புறமும் இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்கு மேலே வரும். அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம போகிற காடு பார்த்திங்கன்னா கோவில் பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ வந்து நம்ம கோவில் பக்கத்தில் வந்து வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு பாதை வந்து உள்ளே கட் ஆகும். அதுக்குள்ளே தான் நம்ம வந்து நுழைஞ்சு போகணும். பாருங்கள், இதுதான் அந்த பாதை. கொஞ்சம் வந்து ரோடுக்கும் அந்த பாதைக்கும் ரொம்ப பள்ளமாக இருந்ததுனால நானாக பார்த்திங்கன்னா இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நான் என் ஃப்ரெண்டு கூட வண்டியில் வந்தேன். எங்கள் மாமியார்லாம் வரேன்னு சொல்லவும் ஃப்ரெண்டு நானும் வந்தோம். இதுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு ஓடை மாதிரி வருது. அந்த ஓடையை தாண்டி போனால் கோவிலில் வந்து எதுவுமே கட்டடம் அது இதெல்லாம் இருக்காதுங்க. அப்படியே வந்து வெறும் வெட்ட வெளியில் தான் அந்த அம்மன் வந்து இருப்பாங்க. நல்லா சக்தி வாய்ந்த அம்மன். வருஷம் இதுக்கு வந்து திருவிழாவும் நடத்துவாங்க. இப்போ தான் பாருங்கள் ஒவ்வொருத்தங்களாக வந்து சேர்றாங்க. எங்கள் நாத்தனாரும், மாமியார், கீர்த்தி எல்லாருமே வந்து சேர்ந்தோம். 4 வண்டியில் வந்து வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் தேங்காய் வாழைப்பழம்லாம் வந்து சிறப்பு வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் வந்து உரித்து தேங்காவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கோம். பாருங்கள், அந்த இடம் தான் சாமி இருக்கிற இடம். நல்லா ஜாலியாக இருந்தது. செம்ம காற்று. ஆனால் காற்று கூட ஒரே போராட்டம் தான். அந்தளவுக்கு வந்து காற்று அடிச்சிட்டு இருந்தது. ஒரு விளக்கு ஏற்றுறது, சூடம் ஏற்றுறதுன்னு எல்லாத்துக்குமே பெரிய டாஸ்க்காக இருந்தது. பாருங்கள், விளக்கு ஏற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு திரி வந்து திரிச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், அந்த இடம் தான் கோவில். திரியெல்லாம் திரித்து விளக்கு ஏற்றுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றணும். தட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தேங்காய், வாழைப்பழம், பூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி சூடம், வெத்தலை பாக்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு ரிலாக்ஸாக வந்தோம். ஆடி வெள்ளினாலே அம்மனுக்கு தானே சிறப்பு. அதுவும் ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு தான் சிறப்பு. அதனால் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையிலேயே பக்கத்தூர்காரங்களாம் வந்து கஞ்சியெல்லாம் காய்ச்சி ஊற்றிட்டு சாமிக்கு பொங்கல்லாம் நிறைய பேர் வச்சவங்களாம் வச்சுருந்துருக்காங்க போல். எல்லாமே செஞ்சுருக்காங்க. பாருங்கள், எங்கள் மாமியாவும் எங்கள் நாத்தனாரும் இந்த விளக்க கூட போராடிட்டு இருந்தாங்க. என்னடா இவ்வளோ நேரம் ஏற்றுறாங்களேன்னு பார்த்தா அப்புறம் நாங்களும் போய் ஏற்றும் போது தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ காற்றடிக்குது. விளக்கே ஏற்றுறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு.
அந்த பாருங்க அங்கே இருக்கிற எல்லா விளக்குலையும் எண்ணெயை ஊற்றி ஊற்றி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் ஒரு விளக்கும் எரியல. உப்பு எல்லாம் நிறைய பேர் வந்து அங்கே கொட்டி வச்சுருந்தாங்க. மஞ்சள் குங்குமம்னு எல்லாமே அம்மனுக்கு வந்து அங்கே இருந்துச்சு. ஒரு அந்த காற்று அடிக்கிற காற்றுல அவ்வளோ விளக்குலையும் எண்ணெய் மட்டும் இருக்குது. ஆனால் ஒன்றும் எரியல. பாருங்க அடர்ந்த நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டோட எண்டில் தான் இந்த சாமி வந்து இருக்குது. எப்படி காத்தடிச்சது தெரியுங்களா? ஆடி காற்றுல அம்மியும் நகரும்னுவாங்கல்ல, அந்த பழமொழி கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக போராடி இந்த அணையா விளக்குக்குள்ள அடியில் வந்து ஏற்றி வச்சு அதில் வந்து ஒரு ஓடு இருந்துச்சு. அதை வச்சு எப்படியோ வந்து விளக்கை ஏற்றி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் என் தங்கச்சி அதுக்கு மேலே போராடிட்டு இருந்தா. சஞ்சுக்குட்டி பார்த்திங்கன்னா ஜாலியாக அவங்க பாட்டி மடியில் உட்காந்து குச்சி மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருந்தார். எப்படியோ விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. பாருங்க நம்ம விளக்கும் ஏற்றி வச்சுட்டோம். அப்படியே இந்த ஊட வச்சு மூடிட்டு அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்த பூவெல்லாம் அப்படியே எல்லா பூவையும் ஒன்றா சேர்த்து அப்படியே மாலை மாதிரி சாமிக்கு வந்து போட்டு விட்டோம். இப்போ நீங்களே எப்படி நாங்கள் சாமி கும்பிட்றோன்னு பாருங்கள். போய் கும்பிடுறா. வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக்தி வாய்ந்த அம்மன். வருஷம் வருஷம் சித்திரை மாதம் ஆணுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஞாயிறும் செகண்ட் ஞாயிறும் எங்கள் பக்கத்தில் இருக்க 2 ஊர்க்காரங்களும் திருவிழா வந்து இதுக்கு நடத்துவாங்க. அக்னி சட்டி எடுக்கிறது, அளவு குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சுக்குட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். சித்திரை மாதம் வந்ததுன்னா நான் உங்களுக்கு இந்த விளாக் எடுத்து போடுறேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக. இந்த வருஷம் என்னால் கோவிலுக்கு அந்த அன்னைக்கு போக முடில. நான் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக விளாக் போடுறேன். ஜாலியாக இருந்துச்சுங்க ஃபேமிலியோடு போனது. அப்படியே ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி எங்கள் ஊரில் இருக்க பெருமாள் கோவில், பிள்ளையார் கோவில் எல்லாருக்குமே போயிட்டு அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து ஈவினிங்காக பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயும் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் வந்து அந்த முல்லைப்பூ வந்து பூத்துது. அதை வந்து ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பூ வந்து வச்சுவிட்டு சாமி வந்து கும்பிட்டு ஆடி வெளியே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.